Hi friends, welcome to Yummy Recipes in Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். இது ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவும் சூட் ஆகும். வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய், 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதனால சின்னதாக நறுக்கியில் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெங்காயம் வதக்கினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கணும். நல்லா நம்ம வெங்காயம் ரொம்ப கம்மியாக ஆகணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி போடணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதில் நான் 6 தக்காளி, மீடியம் சைஸான தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கியில் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியுமே நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக சில்லி பவுடரும் கொரியண்டர் பவுடரும் எடுத்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் தண்ணியே ஊற்றலை, எண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோம் ஃபுல்லாமே. இது நீங்கள் நல்லா லாங் ட்ரிப்லாம் போகும்போது கூட நீங்கள் இது எடுத்துக்கலாம். ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டேஸ் வெளியே நீங்கள் வச்சுருந்தாலே கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி லாங் ட்ரிப்லாம் போகும்போது இந்த தக்காளி தொக்கு தான் எடுத்துகிட்டு இட்லியை சுட்டு எடுத்துப்போம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வெளியெல்லாம் நம்ம போயிட்டு சாப்பிடும்போது. நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வீட்லேயே ஃப்ரிட்ஜ்லேயே கூட நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி தொக்கு பார்க்க ரொம்பவும் அருமையாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.